இந்த அண்ணாமலையார், இந்த திருவண்ணாமலை இந்த ஜோதி வடிவத்தில் இறைவன் சிவபெருமான் இந்த பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் மட்டும் இல்லாமல் உலக மக்கள் எல்லாருக்குமே இப்போ காட்சி கொடுக்குற நாளாக மாறி இருக்கு. இவங்க என்ன பண்ணுறாங்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் இந்த சிவனோட அடியையும் முடியையும் தேடி ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறாங்க. எங்கே போயும் அவங்களுக்கு இவரோட அடியும் முடியும் கிடைக்கல. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, வாங்க என்னோட அடியையும் முடியையும் உங்களால் காண முடியாது, நான் உங்களுக்கு ஒரு பிரம்மாண்ட தரிசனத்தை தர்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜோதி வடிவத்தில் காட்சி தர்றாரு. அப்படி ஜோதி வடிவத்தில் காட்சி தந்த நாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு இன்றைக்கு வரைக்கும் நம்ம ரொம்ப விமர்சையாக கொண்டாடிட்டு இருக்க ஒரு நாள் தான் இந்த திருக்கார்த்திகை தீபம். அது என்ன அண்ணாமலை அப்படின்னு இந்த பெயர் வந்துச்சு அப்படின்னா, அண்ணுதல் அப்படின்னா எளிதில் ஒருத்தரை போய் அணுகக்கூடியவங்க அப்படின்னு அர்த்தம். அது இறைவனாக இருந்தாலும் சரி, மனிதராக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி. அண்ணுதல் அப்படின்னா எளிதில் போய் ஒருத்தவங்களை அணுக முடியும் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். அதுவே அண்ணா அப்படின்னா எளிதில் அணுக முடியாது அப்படிங்கிறது தான் இந்த அண்ணா அப்படிங்கிறதோட பொருள். அதுவே அண்ணாமலை அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லாத்தையும் திறந்துட்டு என்கிட்ட நீ வர்றப்போ நீ தான்ப்பா சரணாகதி, எனக்கு நீ தான் எல்லாமே அப்படின்னு நம்ம அவரை தேடி போகிறோம் அப்படின்னா நம்மளை கட்டி தழுவி அரவணைச்சுக்கு வரோம். அதனால தான் அந்த இடத்துக்கு அண்ணாமலை, அண்ணாமலையார் அப்படிங்கிற பெயர் வந்தது அப்படின்னும் சொல்லப்படுது.